அவதூறு பரப்பும் ஊடகங்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட மாநகராட்சி செவிலிமேடு பகுதியில் இருந்து பெங்களூரு மற்றும் வேலூர் செல்வதற்கான புறவழி சாலையில் பாமக சார்பாக உயர்மின் கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனை அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். பாமக மக்கள் நலனுக்காக பல்வேறு சாதனைகளை செய்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் அவதூறு பரப்பும் ஊடகங்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். எங்கள் மீது வேண்டுமென்றே அவதூறுகளை, அதுவும் குறிப்பாக இவங்க இந்த தேர்தலில் பேரம் பேசுறாங்க, கொட்டியை வாங்கிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இதை பேசுறாங்க, அது பேசுறாங்க, இதை நிறுத்திக் கொள்ளுங்க. இதெல்லாம் அசிங்கமா இருக்குது. அதெல்லாம் அது உங்களுக்கு தான் அசிங்கம். ஊடகத்துறைன்னு சொல்றதுக்கு அதில் ஒரு சிலர் நீங்க ஊடகத்துறை சார்ந்தவர்களா இல்ல அரசியல் தரகர்களா என்று அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த விமர்சனங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள். நாங்க நேர்மையான முறையில கட்சி நடத்திட்டு இருக்கிறோம். பணம் சம்பாதிக்கணும்னா எப்படி வேணா சம்பாதிக்கலாம். இன்னைக்கு பேர் வேணும். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள், தமிழ்நாட்டு பிரச்சனைகள் இருக்கிறது. பணம் சம்பாதிக்கணும்னா டுபாக்கோ லாபி, இது எத்தனை ஆயிரம் கோடி வேணா சம்பாதிச்சிருக்கலாம். அப்போ குட்கா லாபி எவ்வளவு வேணா சம்பாதிச்சிருக்கலாம். எம்சிஐ லாபி, பார்மசூட்டிக்கல் லாபி, எவ்வளவு லாபிகள் இருந்து. ஆனா எங்களுக்கு நாடுதான் முக்கியம், இளைஞர்கள் தான் முக்கியம் என்ற எண்ணத்துல கடுமையா உழைச்சிட்டு வரோம்.